ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஓம் பிரகாஷ். நான் திண்டுக்கல் மாவட்டம் வடமாறு வட்டம் பி கொசவட்டி என்னோட ஊர். நான் கடந்த 3 வருஷமா இயற்கை விவசாயம் செஞ்சுட்டு வரேன். ஆரம்பத்தில் இயற்கை விவசாயம் செய்யணுன்ற ஆசை நம்மாழ்வார் ஐயாவை பார்த்து எனக்கு வந்துச்சு. அதனால் ஆரம்பத்தில் இயற்கை விவசாயம் செய்கிறது எப்படி, பூச்சிகள் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, நோய்கள் எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, களைகளை எப்படி நம்ம மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு ஆரம்பத்தில் தெரியாமல் இருந்துச்சு. அதற்கான தேடல்கள் எனக்குள்ள அதிகமாக இருந்தனால நான் இது சம்மந்தமாக ஏதாவது கோர்ஸ் கிடைக்குமா அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. காந்தி கிராம யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய கேவிகே அதில் 1 மாதம் ஆர்கானிக் கிளாஸ் முடித்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு வாய்ப்பாக திண்டுக்கல் கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய வேளாண் துறை கீழே இயங்கக்கூடிய ஆத்மா திட்டத்துக்கு கீழே அங்கக வேளாண்மைன்ற ஒரு கோர்ஸ் கிடைச்சிச்சு. அது மூலியமாக ஒரு இயற்கை விவசாயத்தை எப்படி நம்ம செய்யறது அப்படின்றத ஒரு ட்ரைனிங் கிளாஸ் எடுத்துக்கிட்டேன். அது எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு. அப்புறம் பெரிய வாய்ப்பாக எனக்கு கிடைச்சது எதுன்னா, இந்த கோயம்புத்தூர் TNAU தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அங்கே நம்மாழ்வார் ரிசர்ச் சென்டரில் எனக்கு ஒரு கோர்ஸ் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அதை நான் பயன்படுத்திக்கிட்டேன். அங்கே போனதுக்கப்புறம் தான் எனக்கு இன்னும் இயற்கை விவசாயம்னா என்ன, அது எப்படி பண்ணுறது, இயற்கை விவசாயத்துக்கு நுண்ணுயிர்கள் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத நான் நல்லா கற்றுக்கிட்டேன். அது என்னோட ஃபீல்டில் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இயற்கை விவசாயத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திக்கிட்டு இருக்கேன், ஈல்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன். இது சம்மந்தமாக யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நேராக என் ஃபீல்டில் பார்த்துட்டு நான் எந்த மாதிரி இயற்கை விவசாயம் செய்கிறேன் அப்படின்றத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதேமாதிரி நோய்களை எப்படி கட்டுப்படுத்துறது, களைகளை எப்படி கட்டுப்படுத்துறது, பூச்சிகளை எப்படி கட்டுப்படுத்துறது, இந்த இயற்கை விவசாயத்தில் ரொம்ப கொஞ்சம் கடினமாக இருக்கும் ஆரம்ப ஸ்டேஜில். அப்புறம் போக போக அனுபவங்கள் நிறைந்தவர்கள் மூலியமா நமக்கு கிடைக்கின்ற அந்த ஒவ்வொரு தகவலும் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். நான் அப்படி தான் நிறைய அனுபவம் உள்ளவங்ககிட்ட தேடி போய் கற்றுக்கிட்டேன். பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணுறது இந்த மாதிரி மஞ்சள் அட்டை வைக்கிறது, புழு அட்டை வைக்கிறது, சோலார் ட்ராப்பு, அதாவது விளக்கு பொறி வைக்கிறது, இந்த மாதிரி விஷயம், பூச்சி விரட்டி அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நான் செஞ்சு தான் இயற்கை விவசாயம் செஞ்சுட்டு இருக்கேன். இது என்னோட முதல் வீடியோ. நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்தடுத்ததாக இயற்கை விவசாயத்திற்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் எனக்கு தெரிஞ்சதை நான் கற்றுக்கிட்டதை என்னோட ஃபீல்டில் நான் யூஸ் பண்ணுறதை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நன்றி, வணக்கம்.